உங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவ. உங்களால முடியாத விஷயங்கள்லாம் வந்து வாக்குறுதிகளா குடுக்காதீங்க. முடிஞ்ச விஷயமா இருந்தா கூட, நீங்க அதில வந்து நான் முயற்சி பண்றேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா செஞ்சு குடுக்குறேன்ற எந்த ஒரு கமிட்மென்ட்டும் யாருக்கும் நீங்க குடுக்க வேணாம். டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா எத வேணாலும் பேசலாம். நீங்க சொல்றது எல்லாமே பலிக்கும். அப்படின்ற மாதிரி தான் காலச்சூழல் மாறப்போது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. லாபஸ்தானத்தில உங்க அட்டமாதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும், உங்க ராசிக்கு தொழில்காரனாவும், உங்களோட யோகஸ்தானத்துக்கு அதிபதியா குலதெய்வத்த குறிக்கக்கூடியவனாவும் வரக்கூடிய சுக்கிரனும், அவரோட புதனும் இருக்க நிலையில இந்த அதாவது இவங்களோட வந்து செவ்வாய் இருக்கிற நிலையில இந்த மாதம் துவங்குது. அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபகரமான லாபகரமா இந்த மாதத்த நீங்க துவங்குறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்க யோகாதிபதி சுக்கிரனே வந்து 11ஆம் நாள் லாபஸ்தானத்துக்கு வந்துறாரு. அங்க லாபஸ்தானத்து அதிபதி அங்கேயே இருக்காரு. செவ்வாய் அங்கேயே தான் இருக்காரு. அட்டமாதிபதி சூரியனும் இருக்காரு. அப்ப எதிர்பாராத நபர்கள் மூலியமா, புது புது தொழில் தொடர்புகள் மூலியமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கிறது. அ இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியான போராட்டங்கள் இருந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில்கள் கிடைக்கிறதுக்கான கண்டிப்பா நமக்கு சாதகமா ஃபேவரா வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு நீங்க நம்புற அளவுக்கு அதுக்கான அதுக்கான காலச்சூழல்கள் வந்து சாதகமா தான் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும்.